வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாள். இன்றைக்கி நம்ம இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் மகாராஷ்டிரா ஸ்பெஷல் சுரனாச்சி காப்போட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யாம் அதாவது சேனக்கிழங்கு வச்சுட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணக்கூடிய இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சாதத்து கூட ரொம்ப நல்லாயிருக்கும். முதல் சேனக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குண்டு குண்டாக பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலைகள், கொஞ்சமாக புளி, தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி இந்த விழுது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, காஷ்மீரி மிளகாப்பொடி, மல்லித்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சேனக்கிழங்கு பீசஸை இதில் சேர்த்துட்டு நல்லா மசாலாவெலாம் தடவிக்கலாம். ஒரு 1/2 hour இந்த யாம் நல்லா மேரினேட் ஆகட்டும். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ரவை, அரிசி மாவு, உப்பு, மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் அளவெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் அப்படியே மேலே வந்துகிட்டே இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ண மிக்சரில் மேரினேட் ஆன யாமை ஒன்று ஒன்றா கோட் பண்ணி எடுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சுரனாச்சி காப் ரெடி. ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.